வணக்கம் மக்களே. உலக அரசியல் சூழல்ல இப்ப ரொம்ப பதற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். மத்திய கிழக்கு பகுதியில் அதிகரிச்சுட்டு வர்ற மோதல் உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி இருக்கு. உலக பொருளாதாரத்தை விடுங்க, மத்திய கிழக்குல இப்ப இருக்கிற அசாதாரண சூழல் நம்ம வீட்டு கிச்சன் வரைக்கும் எதிரொலிக்குது. இந்த மோதல் வெறுமனே 2 நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற அரசியல் பிரச்சனையோ இல்ல ராணுவ பிரச்சனையோ மட்டும் இல்ல. இது உலகளாவிய எண்ணெய் சந்தை, சர்வதேச வர்த்தகம், பல நாடுகளோட பொருளாதாரம், இது எல்லாத்தையும் நேரடியா பாதிக்குது. காரணம், உலக எண்ணெய் போக்குவரத்துல ரொம்ப முக்கியமான கடல்வழி பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய பதற்றத்தினால உலக சந்தையில எண்ணெய் விலை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சிருக்கு. மற்ற நாடுகளுக்கு எப்படியோ தெரியல, ஆனா இந்த பிரச்சனையுடைய தாக்கம் இந்தியால பெருசா இருக்கலாம். அது எப்படி இந்தியால தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய எண்ணெய் தேவையுடைய பெரும் பகுதியை மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் பெறுது இந்தியா. அது மட்டும் கிடையாது, வளைகுடா நாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான இந்தியர்களுடைய வருமானமும் இந்த சூழ்நிலையால பாதிக்கப்படலாம். அப்படின்னா மத்திய கிழக்குல நடக்கிற இந்த மோதல் உலக எண்ணெய் சந்தையை எப்படி பாதிக்கும்? அதோடைய தாக்கம் இந்திய பொருளாதாரத்துல எப்படி எதிரொலிக்கும்? இது எதிர்காலத்துல எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா மாறும்? இது எல்லாத்த பத்தியும் தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ் வழங்குவதற்காக நான் காயத்ரி மோகன். மத்திய கிழக்கு நாடுகளில் இப்பதான் மோதல் போக்கு நிலவுதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. பல வருஷ காலமாக அங்கே அரசியல் பதற்றமும் இராணுவ பிரச்சனையும் இருந்துட்டு தான் வருது. ஆனால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை எதிர்த்து நடத்தின தாக்குதல்கள் தான் அந்த பகுதிகளில் நிலைமையை இன்னும் மோசமடைய செஞ்சிருக்கு. இதனால கடல் போக்குவரத்துக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கு. எண்ணெய் கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிராந்தியத்துல பெரிய அளவுல போர் ஏற்படக்கூடிய அபாயமும் உருவாகி இருக்கு. நம்ம ஒட்டுமொத்த உலகத்திலையும் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெயில பெரும் பகுதி மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் வருது. மத்திய கிழக்குல உள்ள முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள்னு பார்த்தா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், இங்க இருந்து உலக நாடுகளுக்கு கடல் வழியா தான் எண்ணெய் அனுப்பப்படுது. அதுல மிக மிக முக்கியமான கடல்வழி பாதை தான் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி. இந்த கடல்வழி பாதை ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. உலக அளவுல கடல் வழியா போகக்கூடிய கச்சா எண்ணெயில சுமார் 20% இந்த வழியா தான் போகுது. அப்ப இந்த வழியில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உடனடியா உலக எண்ணெய் சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த பகுதி உலக பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. காரணம், மத்திய கிழக்குல பதற்றம் அதிகரிச்ச உடனேயே எண்ணெய் சந்தையில ஒரு பயம் உருவாகிடுச்சு. இந்த பயம் இப்ப எண்ணெய் விலை உயர முக்கிய காரணியாவும் ஆகிருச்சு. ஏன்னா எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பா இந்த கடல்வழி பாதையில போகுமா? எண்ணெய் விநியோகம் தடபடுமா? போர் நீண்டுகிட்டே போச்சுன்னா எண்ணெய் உற்பத்தியே குறைஞ்சிருமா? இப்படி எழுந்த பல கேள்விகளே சந்தையில எண்ணெய் விலை உயர பெரிய காரணமாயிருச்சு. சரி, ஒரு போர் எப்படி எண்ணெய் விலையை உயர்த்துது அப்படின்னு பார்க்கலாமா? பொதுவா உலக அரசியல் பதற்றம்லாம் அதிகரிக்கும் போது முதல்ல பாதிக்கப்படக்கூடிய சந்தை எது தெரியுமா? அது எண்ணெய் சந்தை தான். போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 முக்கிய காரணங்களால எண்ணெய் விலை உயரலாம். ஒன்று, விநியோக அச்சம். போர் காரணமா எண்ணெய் கப்பல்களுடைய பயணம் குறையும். கூடவே கப்பல் காப்பீட்டு செலவு அதிகரிக்கும். அதனால சில துறைமுகங்கள்ல எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படும். இதெல்லாம் சேர்ந்து சந்தையில விநியோகம் குறையலாம் அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தும். 2, சந்தை எதிர்பார்ப்பு. தற்பொழுதைய எண்ணெய் விநியோகம் மட்டும் இல்லாம எதிர்கால அபாயமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை போர் முடியாம நீண்டுகிட்டே போனா எண்ணெய் கிடைக்காம போயிருமோ, எண்ணெய் போக்குவரத்துக்கான கடல் வழியே மூடப்படுமோ, இப்படியெல்லாம் சந்தையில உருவாகக்கூடிய பயத்தினால கூட எண்ணெய் விலை உயரும். இப்ப மத்திய கிழக்குல நடக்கிற போருனால பல நாடுகள்ல பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. டீசல் விலையும் வேகமா உயர்ந்துட்டு வருது. விமான எரிபொருள் செலவும் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. சில நாடுகள்ல அரசு எரிபொருள் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்குது. உலக அளவுல
95க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. பெட்ரோல் மட்டும் இல்ல, டீசல் சந்தையும் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. காரணம், சரக்கு போக்குவரத்து, விவசாய இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இது எல்லாம் பெரும்பாலும் டீசல்ல தான் இயங்குது. இப்ப இந்த போரால டீசல் விலையும் அதிகரிச்சதால செலவுகள் அதிகரிக்கும். இப்ப கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சா என்ன நடக்கும்? உலக பொருளாதாரத்துல பல துறைகள்ல அதோடைய தாக்கத்தை நாம உணரலாம். உதாரணமா, பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விமான பயண செலவு உயரலாம். உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரிக்கலாம். இப்பயே நமக்கு வணிக சிலிண்டர் பற்றாக்குறை, நாளைக்கே நிலைமெல்லாம் சரியானாலும் சிலிண்டர் விலை அதிகரிச்சா நிச்சயமா உணவுப் பொருட்களுடைய விலையில அது எதிரொலிக்கும். உலகளாவிய பணவீக்கம் ஏற்படும். குறிப்பா போர் முடியாம நீண்டுகிட்டே போனா உலக பொருளாதார வளர்ச்சியும் மெதுவாகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எண்ணெய் தேவையுடைய பெரும்பகுதியை, அதாவது ஏறத்தாழ 85% வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்யுது. அதுலேயும் பெரும்பகுதி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தான் வருது. அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஒருவேளை எண்ணெய் விலை உயர்ந்தா இந்தியாவுடைய இறக்குமதி செலவு அதிகரிக்கும். ரூபாய் மீதான அழுத்தம் உருவாகும். விளைவு பணவீக்கம் அதிகரிக்கும். இதெல்லாம் சேர்த்து பொருளாதார பிரச்சனைகள் உருவாகலாம். சரி, இப்போ இந்த பிரச்சனை எண்ணெயோட நின்றுடுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்குறாங்க நிபுணர்கள். அவங்க சொல்றத பார்த்தா எண்ணெய் மட்டும் இல்லாம பல முக்கிய தொழில் பொருட்களுடைய விநியோகமும் பாதிக்கும் அபாயம் இருப்பதாவே சொல்லப்படுது. அதுல முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா உரம், அலுமினியம், சல்ஃபர், பெட்ரோலிய வேதிப்பொருட்கள். மத்திய கிழக்கு நாடுகள் உலக உரச்சந்தையில முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பா யூரியா, அமோனியா, சல்ஃபர், நைட்ரஜன் இது மாதிரியான உர உற்பத்தியில இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இந்த பொருட்கள் பெரும்பாலும் அதே ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் உலக சந்தைக்கு அனுப்பப்படுது. இப்ப அங்க நடக்கிற போர் காரணமா பல இடங்கள்ல உர தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. கப்பல் போக்குவரத்தும் குறைஞ்சிருச்சு. அதனால விநியோகத்துல தாமதம் ஏற்பட்டிருக்கு. விளைவு, உலக அளவுல உர விலை ரொம்ப வேகமா உயர ஆரம்பிச்சிருக்கு. உரம் விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். இப்ப உர விலை அதிகரிச்சா விவசாய செலவு அதிகரிக்கும். சில பயிர்களுடைய உற்பத்தி குறையலாம். உலக அளவுல உணவு விலையும் உயரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உர தேவைகளுக்காக ஓமன், ரஷ்யா, சீனா, சவுதி அரேபியா, மொராக்கோ இந்த நாடுகளை பெரிதும் சார்ந்திருக்கு. 2025-26 நிதியாண்டுல உர இறக்குமதி 1.63 லட்சம் கோடி ரூபாய் எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப மத்திய கிழக்குல நிலவக்கூடிய போர் காரணமா உர விநியோகம் தாமதமாகலாம். அதனால உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இந்தியா இறங்கும். குறிப்பா யூரியா இறக்குமதியில இந்தியா முன்னணியில இருக்கிறதுனால உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கு. சரி, இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். எண்ணெய் விநியோகம், உர விநியோகம், இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருமான்னு கேட்டா அதுதான் இல்லை. மத்திய கிழக்குல நடக்கிற மோதலோட இன்னொரு முக்கிய தாக்கம் வளைகுடா நாடுகள்ல வேலை செய்யற இந்தியர்களுடைய வருமானம். ஜிசிசி அப்படின்னு சொல்லப்படுற கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், அதாவது வளைகுடா ஒத்துழைப்பு அமைப்பு, இந்த நாடுகள்ல சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. இந்த அமைப்பில் இருக்கிற முக்கிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், குவைத், பஹ்ரைன். இங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் இந்தியால இருக்கிற அவங்களுடைய உறவுகளுக்கு பணம் அனுப்புவாங்க. குடும்ப செலவுக்கோ, சேமிப்புக்கோ, முதலீட்டுக்கோ, இப்படி ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்கு சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் அவங்க பணம் அனுப்புறாங்க. இந்த பணம் இந்தியால பல குடும்பங்களுக்கு முக்கியமான வருமானமா இருக்கு. இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் நீண்டுகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? வளைகுடா நாடுகள்ல இருக்கிற தொழில்கள்லாம் பாதிக்கப்படலாம். இந்தியர்கள் வேலை இழக்கலாம். விளைவு, இந்தியாவுக்கு வரக்கூடிய ரெமிட்டன்சஸ் குறையும். ஒரு வெளிநாட்டு தொழிலாளி அனுப்பக்கூடிய பணம் பொதுவா 4 அல்லது 5 குடும்ப உறுப்பினர்களை இந்தியால ஆதரிக்குது. ஸோ இப்ப பணப்பரிமாற்றம் குறைஞ்சா இந்தியால பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படலாம். அதிகரிச்சுட்டு வர்ற ஈரானிய தாக்குதல்களுக்கு மத்தியில மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் ஒரு கவலையா இருக்கு. வளைகுடா முழுவதும் ஈரானிய தாக்குதல்கள்ல கொல்லப்பட்டவர்கள்ல இந்தியர்கள் உட்பட பல ஆசிய தொழிலாளர்களும் உண்டு. சரி, இப்ப இந்தியாவால வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எல்லா இந்திய குடிமக்களையும் வெளியேற்ற முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு தூதரகங்களும் துணை தூதரகங்களும் உதவி தேவைப்படக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு உதவ
24 மணி நேர உதவி எண்களை அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய பயணிகள்லாம் வணிக விமானங்கள், அது மட்டும் இல்லாம சில சிறப்பு விமானங்கள் மூலமா தாயகம் திரும்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்திய தூதரகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை போர் கட்டுப்பாட்டை மீறி தீவிரமடைஞ்சா பெரும்பாலான வளைகுடா நாடுகள்ல மிகப்பெரிய வெளிநாடு வாழ் சமூகமாக திகழக்கூடிய தன்னுடைய மக்களை வெளியேற்றக்கூடிய மாபெரும் சவாலை இந்தியா எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனா ஆயிரக்கணக்கான மேற்கத்திய நாட்டவர்கள் ஏற்கனவே வெளியேறிட்டாங்க. ஆனா அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுடைய எண்ணிக்கை இந்த பணியை பெரிய சவாலா தான் மாத்திருக்கு. வளைகுடா நாடுகள்ல சுமார் 3.5 கோடி வெளிநாட்டவர்கள் வசிக்கிறாங்க. அதுல 91 லட்சம் பேர் இந்தியர்கள். அதனால இந்திய குடிகளை வெளியேற்றுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆக மொத்தத்துல ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் ஒரு பிராந்திய அரசியல் பிரச்சனை மட்டும் இல்லை, அதோடைய தாக்கம் உலக பொருளாதாரத்தின் பல துறைகளில் ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமையில அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தியா. மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த மோதல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நடந்தாலும் அதோடைய தாக்கம் இந்தியாவில் பெட்ரோல் பங்கில் ஆரம்பித்து நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் உணரப்படக்கூடும். உலக அரசியல் மேடையில் நடக்கக்கூடிய இந்த போர் இறுதியில் இந்தியா மாதிரியான நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் எப்படி மாற்றப் போகுது அப்படிங்கிறதையே அடுத்த சில வாரங்கள் தீர்மானிக்க போகுது.